என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் சுற்றுலா தலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னையிலேருந்து ஒரு 1 hour டிராவல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா மகாபலிபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து சேருவீங்க. இந்த மகாபலிபுரம் கேள்விப்படாத யாருமே இருக்க முடியாது. வெளிநாட்டிலிருந்து டூரிஸ்டுகள் வந்து சென்னைக்கு வராங்க அப்படின்னா அவங்க பார்க்க வேண்டிய இடங்கள்ல, பார்க்க தவறாத இடங்கள்ல ஒன்று இந்த மகாபலிபுரம். இதை பற்றின வரலாற்று தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இதுக்கு பெயர் காரணம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா, மகாபலி அப்படிங்கிற அரச குல அரசன் இந்த பகுதியை புராண காலத்துல ஆண்டு வந்ததாகவும், பிறகு மகாவிஷ்ணு அவனை வதம் செய்ததாகவும் ஐதீக கதைகள் இருக்கு. அதனாலதான் இந்த ஊருக்கு மகாபலிபுரம் அப்படின்னு ஆதி பெயர் வந்ததா சொல்லப்படுது. மகேந்திரவர்ம பல்லவரோட மகனாகிய முதலாம் நரசிம்மருக்கு மாமல்லர் அப்படிங்கிற பெயரும் இருக்கு. ஒரு துறைமுக நகரா விளங்கிய இந்த நகரை கலை நகரா மாற்றிய அவரோட பெயரையே பின்னாட்கள்ல மாமல்லபுரம் அப்படின்னு இதுக்கு வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. மல்லை அப்படிங்கிற பெயர்லையும் இப்போ இதை சுருக்கமா குறிப்பிடுறாங்க. திராவிட பூமியில சேர சோழ பாண்டியர்களுக்கு அடுத்தபடியா பல்லவ ராஜவம்ச மன்னர்கள் 3ஆம் நூற்றாண்டிலிருந்தே பல்வேறு ஆக்கிரமிப்புகளுக்கு மத்தியில தமிழ்நாட்டுடைய வடகோடியா ஆண்டு வந்திருக்காங்க. இந்த வம்சத்தோட வழித்தோன்றலா வந்த பிற்கால பல்லவர்கள் காலத்துலதான் இந்த மாமல்லபுரம் ஒரு முக்கிய நகரமா உருமாறி இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா மகேந்திரவர்ம பல்லவர் மற்றும் நரசிம்மவர்ம பல்லவர், இந்த 2 மன்னர்கள் இன்னைக்கும் நாம மாமல்லபுரத்துல பாக்குற சிற்பக்கலை பொக்கிஷங்களோட பின்னணியோட நெருங்கிய தொடர்புடையவங்களா இருக்காங்க. இவங்க காலத்துல கலை, இலக்கியம், கவிதை, நாடகம் இதெல்லாம் ரொம்ப போற்றி வளர்க்கப்பட்டதற்கான சான்றுகள் இருக்கு. நிஜக்கதையா, வரலாறா, கற்பனையா இதெல்லாம் பிரித்தறிய முடியாத வண்ணம் தமிழோட ஆகச்சிறந்த எழுத்தாளர் கல்கி இவர் எழுதிய சிவகாமி சபதம் அப்படிங்கிற அற்புதமான புதினத்துல கதை களத்துல மாமல்லபுரம் இடம்பெற்றிருக்கிறத எல்லாருமே தெரிஞ்சிருப்போம். மாமல்லபுரத்தோட பெருமையும் இதுதான். இதுல இருக்கிற கம்பீர கலை சின்னங்கள், ஒரே பாறையில உருவாக்கப்பட்ட சிற்பங்கள் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த இடத்துல எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்குது. ஒரு மகா உன்னத ஸ்தலமா இந்த நகரை போற்றி பாதுகாத்து அதை அப்படியே பார்வையாளர்களும் அணுகும்படி இப்ப வரைக்கும் அதை பாதுகாத்துட்டு வராங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு போன நம்ம முன்னோர்கள் அதை எந்த வகையில நம்ம காக்குறோம் அப்படிங்கறத பார்த்துதான் பெருமை அடைவாங்க. அந்த வகையில 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் மகாபலிபுரத்துடைய வரலாற்று கலை சின்னங்கள் வெளி உலகத்திற்கு தெரிந்திருக்கவே இல்லை. ஏன்னா இந்த படைப்புகளை ரகசியமா உருவாக்குவதென்பதும் முதலாம் நரசிம்ம மற்றும் ராஜசிம்ம இவங்களோட நோக்கமா இருந்திருக்கு. பஞ்ச பாண்டவ ரதங்கள், வராக மண்டபம், கடற்கரை கோவில் இது எல்லாமே இங்க இருக்க குறிப்பிடத்தக்க அம்சங்களா இருக்கு. மாமல்லபுரத்துல இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துல சோழ மண்டல கலை கிராமம் அமைஞ்சிருக்கு. இங்க ஓவியங்கள், கைவினை பொருட்கள், சிற்பங்கள் எல்லாமே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. சென்னையில இருந்து கார்ல போனீங்கன்னா அரை மணி நேரத்திலையும், பஸ்ல போனா 1 மணி நேரத்திலையும் சென்று அடையக்கூடிய தூரத்துலதான் இருக்கு மாமல்லபுரம்.